அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஆசைன்னு ஒரு தலைப்பில் சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்படலைன்னா ஒன்றுமே வாங்க முடியாது. ஆசைப்படலாம் ஏதாவது வாங்க முடியுமா? எதுவுமே வாங்க முடியாது. சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்பட்டால் தான் சைக்கிள் ஓட்ட முடியும். பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தான் பைக் வாங்க முடியும். கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தான் கார் வாங்க முடியும். ஆசைப்படணும். ஆசைப்படாதவன் எந்த காரணத்தை கொண்டும் முன்னுக்கு வர இயலாது. ஆனால் பேராசை தான் படக்கூடாது. பேராசை தான் அழிவில் விட்டுவிடும். கவிமணியினுடைய ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். நல்ல பாட்டு தான். சூரியன் உச்சியிற் காயும் வேளை ஒரு நாள் சுத்தோதனன் மனை முற்றத்திலே. திரும்ப சொல்கிறேன் தம்பி. சூரியன் உச்சியிற் காயும் வேளை ஒரு நாள் சுத்தோதனன் மனை முற்றத்திலே யாரோ ஒரு பிசி வந்து நின்று அம்மா யாசகம் என்று கை நீட்டினனே. முற்றத்து வாயிலில் யசோதரை மூடும் கதவம் திறந்திடவும் முற்று மாமுனியைக் கண்டுவிட்டு மோன திகைப்போடு நின்று விட்டாள். பந்தம் களைந்திடு, சொந்தம் மறந்திடு, ஆசைகள் இல்லை என்று ஓதிடம்மா, ஆசை இறந்திடில் அல்லல் இல்லை பெண்ணே, ஆண்டு பல கண்ட உண்மை இது என்று அண்ணல் மொழி சொன்னபோது எங்கிருந்தோ வந்த ராகுலனும் இந்தா பிடி பிச்சை என்று சொல்லி வெகு இங்கிதமாக கையில் ஈந்து நின்றான் என்று சொல்லுவார். கதை உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். புத்தன் தர்மம் எடுக்கப் போகின்ற பொழுது தன் வீட்டு கதவே தட்டி தர்மம் கேட்பான். கதவை திறந்து பார்க்கிறாள் அவனுடைய மனைவி. தர்மம் கேட்டு வந்தவன் தன் கணவன். பேச முடியாமல் திகைத்து நிற்கிறான். புத்தனுடைய மகன் ராகுலன் எங்கோ இருந்து பார்க்கிறான். ஓடி வருகிறான். தன் தாய் ஒரு சன்னியாசியை பார்த்துவிட்டு திகைத்து நிற்கிறாளே என்று எண்ணுகிறான். யார் என்றே இவனுக்கு தெரியாது. இவன் கொஞ்சம் ஒரு பிடி அரிசியை எடுத்து அவனுடைய திருவோட்டில் போடுகிறான். அந்த சாமியார் வாங்கி கொண்டே திரும்பி போய்விடுகிறான். அவன் சொல்லுகிறான், ஆசை இறந்திடில் அல்லல் இல்லைன்னு சொன்னான். இதுதாம்மா ஆண்டு காலமாக இந்த உலகம் கண்ட உண்மைன்னு சொல்லுவான். ஆசை வந்தாலே போதும், மனிதனுக்கு பெரிய அழிவு வந்துடும். உலகத்திலே பெரிய அறிவாளி ஒரு சொந்தம் என்ன, ஆசைதான் பெரிய அழிவை தந்துவிடும். இதில் மாற்றமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு அறிவாளி நல்லா சம்பாதிக்கிறார். நியாயமாளி. நல்ல சம்பாத்தியத்தில் நல்ல சம்பாத்தியம் என்ன தெரியுமா? அயோக்கியத்தனம் பண்ணிக்கிறது நல்ல சம்பாத்தியம் கிடையாது. நியாயம். அவன் வள்ளுவன் சொல்வதை போல யாரையும் அள வைக்காமல் பெறக்கூடிய செல்வம் இருக்கிறது அல்லவா, அதுதான் செல்வம். எந்த அயோக்கியத்தனமும் பண்ணாமல் சேர்த்து வைக்கிற செல்வம் தான் பெரிய செல்வம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நிறைய சம்பாதிக்கிறீங்களே, ஏதாவது ஒரு நல்ல சின்ன வீட்டில் குடியிருக்கீங்களே. சின்ன வீடுனா நீங்கள் தப்பான வீடு கிடையாது, சின்ன வீடு. சின்ன வீட்டில் குடியிருக்கிறாரு. இப்படி 2 பிள்ளைகளோட சாதாரண வீட்டில் குடியிருக்கீங்களே, பெரிய அட்வொகேட் ஆச்சு. அது நீங்கள் அரசாங்க அட்வொகேட்டாக இருக்கிறீங்களே, ஏதோ நல்ல ஒரு பெரிய வீடாக வாங்கலாமே அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டார். இருக்கிற வீடே எனக்கு போதுமானது. என் தந்தையார் எனக்கு தந்த வீடு எனக்கு நிம்மதியாக இருக்கிறது, இதுவே எனக்கு போதும். நான் ஆசைப்பட்டு பெரிய பெரிய வீடுகளை வாங்கி வங்கிகளில் கடன்பட்டு நான் சீரழிவதை விட இப்படி சிறப்பான ஒரு சிறிய வீட்டில் நிம்மதியாக வாழ்வதையே நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னார். அந்த வழக்கறிஞர் எனக்கு குருவாக தோன்றினார். அவர் சொல்லுகின்ற பொழுது ஆசையை விட்டுவிட்டாலே போதும், அழிவு நம்மை விட்டு தானாகவே போய்விடும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அழிவு வருகிறது? கவலைப்படுகின்ற பொழுதுதான் அழிவு வருகிறது. இலங்கை வேந்தன் கூட உதாரணமாக சொல்லுவார்களே, கடன் பட்டான் உள்ளம் போல கலங்கினான் ராவணன் என்று சொல்லுவான் கம்பராமாயணத்தில். கடன்தான் உலகத்தில் மனிதனை கவலைக்கு உள்ளாக்குகிறது. கடன் பட்டவன்தான் வாழ்க்கையில் நொந்து நைந்து பீந்து போகிறான். எனவே கடனில்லாத ஒரு வாழ்க்கையை, ஆசையில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் நாம் வாழலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.